நிறைய பேருக்கு பிடிப்பதில்லை. கல்வி, வேலை, வருமானம் எதுவாக இருந்தாலும் ஒரே நேரத்தில் அதனை இழுத்து போட்டு செய்வது. பொது அறிவு, புத்தி கூர்மை சில நேரங்கள்ல மற்றவர்களுக்கு அதிகமான பொறாமையை ஏற்படுத்தும். ஏன்னா இந்த சகோதரிகள் எல்லாமே மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்ஸ். நீ எந்த சப்ஜெக்டை கொடுத்தாலும் அதனை பற்றி நன்றாக விளாசக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு விஷயங்கள் தெரியும். இவர்களுக்கு பொதுவாக இவர்கள் ஏமாந்தாலும் பரவாயில்லை, ஆனால் எங்கும் எப்பொழுதும் யாரையும் நாம் ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் இவர்களிடம் இருந்து கொண்டே இருக்கும். எதையும் எப்பொழுதும் துணிச்சலோடும் அதே நேரத்தில் ஓரளவுக்கு அந்த நளினத்துடன் அதனை இவர்கள் எக்ஸிக்யூட் செய்வார்கள். இவர்களுக்கு உடல் வலிமையை விட எப்பொழுதுமே மன வலிமை, மைண்ட் பவர் தான் இவர்களுக்கு அதிகமாக இருக்கப்படும். அந்த மாதிரி இவங்களுடைய லைஃப் பார்ட்னர் விசுவாசமாக இல்லாத போது இவர்கள் கொஞ்சம் டெரர் பீஸாக மாறுவார்கள். இது நிறைய பேருக்கு பிடிப்பதில்லை. கல்யாணம் பண்ணிட்டல்ல, உன் ஹஸ்பண்ட் என்ன சொல்றாரோ நீ அதை கேட்டுத்தான் நடக்கணும். நீ என்னத்தை அட்வைஸ் சொல்றது? உனக்கு எல்லாம் தெரியுமா? நீ என்ன படிச்சிருக்கிற? உன் ஹஸ்பண்ட் என்ன படிச்சிருக்கிறாரு? நீ என்னமோ பெருசா பேச வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி இவர்கள் நிறைய இடங்களில் மட்டம் தட்டப்படுகிறார்கள். குழந்தைகளை குறிகாட்டக்கூடிய சுக்கிரன் காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் மீனத்தில் போய் உச்சம் அடைகிறது. எப்படியாவது அந்த குழந்தைகளை உச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும், வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு படிக்க வைக்க வேண்டும், ஒரு ரொம்பவும் உயர்ந்த ஸ்டேட்டஸுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கண்ணை மூடிக்கொண்டு எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் செலவாக இருந்தாலும் தலையில் இழுத்து போட்டுக்கொண்டு குழந்தைகளுக்காக அந்த குடும்ப வாழ்க்கையை இவர்கள் நகர்த்தி ஒரு மிகப்பெரிய சவாலை சந்தித்து அந்த சவாலில் ஜெயிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுகிறது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் மிதுனராசி பெண்களுடைய குணாதிசயங்கள் என்ன, அவங்களுடைய பிளஸ் என்ன, மைனஸ் என்ன, எதற்காக அவர்களை நிறைய பேருக்கு பிடிப்பதில்லை, அதற்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் விவரமாக பார்க்கலாம். காலபுருஷ தத்துவத்தில் 3வது ராசி அப்படின்னா அது மிதுன ராசி. இந்த மிதுன ராசி என்பது காற்று தத்துவத்தில் வரக்கூடியது. இந்த ராசியினுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னா, அதிபதி புதன் புத்திசாலித்தனத்தை குறிகாட்டக்கூடியது. அப்போ பொதுவாகவே மிதுன ராசியில் பிறந்தவர்கள்ட்ட ஒரு புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும். ஆனா நிறைய இடங்கள்ல ஒரு பெண் புத்திசாலித்தனமா இருக்கும் பொழுது நிறைய பேருக்கு நிறைய இடங்களில் அது பிடிப்பதில்லை. அவங்க கூட பிறந்தவங்க கூட நிறைய பேர் அதனை ஜீரணிப்பதில்லை. என்ன இந்த சகோதரி இவ்வளவு ஸ்மார்ட்டா செயல்படுறாங்களே அப்படின்னு எல்லாம் பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எப்பொழுதும் மூளைக்கு வேலை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். ஒரு முழுமையான அறிவாற்றல் சம்பந்தப்பட்ட விஷயத்தை இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அறிவு சார்ந்த, இலக்கியம் சார்ந்த, இலக்கணம் சார்ந்த, தொழில்நுட்பம் சார்ந்த, நோவல் டெக்னாலஜி சார்ந்த விஷயங்களை தேடி செல்வார்கள். அந்த விஷயங்கள்லாம் அவர்களுக்கு மற்றவங்க சொல்லி கொடுக்கணும்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. இந்த ராசியில ராகுவோடைய முழு நட்சத்திரம் திருவாதிரை இருக்கு. இது காற்று ராசி. இப்போ காற்றுன்னா தகவல்கள்லாம் இப்போ மேக்சிமம் எல்லாமே இன்டர்நெட். இப்போ யாரு டைரி, டிக்ஷனரி எல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறா? எல்லாமே யூடியூப்ல தான், வாட்ஸ்அப்ல தானே எல்லாருமே பார்க்குறாங்க. அப்போ அந்த விஷயங்களை எல்லாம் காற்று மூலம் இவர்கள் கிரகித்து கொள்வது, அறிவார்ந்த விஷயங்களை தேடிக்கொள்வது, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது. நிறைய சகோதரிகள் உட்காந்து டிவி சீரியல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா சமையல் பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லைன்னா கோலம் போடுறது எப்படின்னு பார்ப்பாங்க. அது கூட இப்போ நிறைய பேர் பார்த்தா பியூட்டி டிப்ஸ் எப்படின்னு பார்ப்பாங்க, மேக்கப் டிப்ஸ் எப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த மிதுனராசி சகோதரி மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அறிவு சார்ந்த விஷயங்கள், தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள், பெரிய லட்சியங்களை வைத்து கொண்டு அதனை நோக்கி நாம் பயணிக்கணும் அப்படின்னு
எப்பொழுதும் ஒரு தெளிவு, மற்றவரை கவரக்கூடிய ஒரு சாதுரியம், அது சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை பார்ப்பது, தேடுவது, இந்த மாதிரி புத்தி சார்ந்த விஷயங்களை நோக்கி பயணிப்பது, இந்த ஒரு விஷயத்துக்காகவே இந்த சகோதரிகளை நிறைய பேருக்கு பிடிப்பதில்லை. மேலும் ஒரே நேரத்தில் இவர்கள் நிறைய விஷயங்களை இழுத்து போட்டு கொண்டு செய்வது, அதாவது இப்பெல்லாம் வரக்கூடிய போனு, இந்த அதிநவீன லேப்டாப் எல்லாம் பார்த்தோம்னா மல்டி டாஸ்கிங்னு போட்டிருப்பான். அது என்னன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகள். இப்போ ஒரு இடத்துல பார்த்தா பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருக்கோம், இந்த சகோதரி ஈவினிங் வந்து டியூஷன் எடுக்கும், டபக்குன்னு பார்த்தோம்னா ஆன்லைன்ல போய் ஒரு கிளாஸ் எடுக்கும். அந்த மாதிரி இவர்கள் தங்களை பிஸியாகவே வைத்து கொண்டிருப்பார்கள். அதுல ஒரு பெரிய வருமானம் வருது வரல அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஆனா நாம் அந்த ஒரு புத்தி சார்ந்த விஷயத்துடன் பயணித்து கொண்டே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆட்டிடியூட் நிறைய பேருக்கு வந்து பிடிப்பதில்லை. கல்வி, வேலை, வருமானம் எதுவாக இருந்தாலும் ஒரே நேரத்தில் அதனை இழுத்து போட்டு செய்வது. பொது அறிவு, புத்தி கூர்மை சில நேரங்கள்ல மற்றவர்களுக்கு அதிகமான பொறாமையை ஏற்படுத்தும். ஏன்னா இந்த சகோதரிகள் எல்லாமே மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்ஸ். நீ எந்த சப்ஜெக்டை கொடுத்தாலும் அதனை பற்றி நன்றாக விளாசக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு விஷயங்கள் தெரியும். இல்லைன்னா ஒரு செகண்ட்ல அந்த விஷயத்தை இவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். எந்த ஒரு தலைப்பை கொடுத்தாலும் அதனை பற்றி இவர்கள் ரொம்பவும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் நிறைய மொழிகள் பேசுவது, எப்பொழுதுமே பிளான் பி வைத்திருப்பது. ஏன்னா இந்த சிம்பலை வந்து டுவல் சிம்பல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இரட்டைத்தன்மை. இது இல்லையா உடனே அடுத்தது, அது இல்லையா உடனே அடுத்தது. இப்போ மேலோட்டமா மற்றவர்களுக்கு பார்க்கும்போது நீ இதுல தானே ஆரம்பிச்ச, நீ ஏல ஆரம்பிச்சுட்டு நடு வழியில ஏவை விட்டுட்டு ஏன் பியோட டிராவல் பண்ற? இப்போ ஏங்கிற ஒரு ப்ராடக்டோ இல்ல ஒரு நபரோ ஒரு கான்செப்டோ ஆரம்பிக்கும் பொழுது நன்றாக இருக்கும், முடிவதற்குள் அது எக்ஸ்பயரி ஆகிவிடும். அதனால இந்த மிதுனராசி சகோதரி என்ன பண்ணோம், வரக்கூடிய அடுத்த டாபிக்கு, அடுத்த டெக்னாலஜி, அடுத்த விஷயத்துக்கு பியுடன் டிராவல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இவர்களை பொறுத்தவரை இதற்கு பெயர் அப்டேட். ஆனா மற்றவர்களை பொறுத்தவரை இந்த சகோதரிக்கு ஏதோ கன்ஃபியூஷன் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால் இந்த சகோதரியை நிறைய பேருக்கு பிடிப்பதில்லை. இவர்களுக்கு பொதுவாக இவர்கள் ஏமாந்தாலும் பரவாயில்லை, ஆனால் எங்கும் எப்பொழுதும் யாரையும் நாம் ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் இவர்களிடம் இருந்து கொண்டே இருக்கும். எதையும் எப்பொழுதும் துணிச்சலோடும் அதே நேரத்தில் ஓரளவுக்கு அந்த நளினத்துடன் அதனை இவர்கள் எக்ஸிக்யூட் செய்வார்கள். இவர்களுக்கு உடல் வலிமையை விட எப்பொழுதுமே மன வலிமை, மைண்ட் பவர் தான் இவர்களுக்கு அதிகமாக இருக்கப்படும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நாம் அதனை பார்த்து கொள்ளலாம், அதனை நாம் சமாளித்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அப்ரோச் இருந்து கொண்டே இருக்கும். உணர்ச்சி வசப்படாமல் ரொம்பவும் நிதானமாக யோசித்து ஒரு பையராகவும் ஒரு செல்லராகவும் இவர்கள் பேசுவார்கள். நிறைய ஆடிட்டர்ஸு, மீடியேட்டர்ஸு, இந்த மாதிரி ப்ரொஃபஸர்ஸு, பேங்கிங் ஜாபு, இதிலெல்லாம் நாம் இவர்களை பார்க்க முடியும். எடுத்த முடிவு தவறாக போகிறது என்று தெரிந்தால் டு எர் இஸ் ஹியூமன் என்பதனை போல் இவர்கள் அதனை மாற்றிக்கொள்வதற்கோ திருத்திக் கொள்வதற்கோ தயங்க மாட்டார்கள். இவர்களது முகத்தில் எப்பொழுதுமே ஒரு தேஜஸ், ஒரு ஸ்பீடு, ஒரு பரபரப்பு என்பது இருந்து கொண்டே இருக்கும். கோபம் அப்படிங்கிறது உள்ள இருக்கும், ஆனால் அந்த கோபத்தை இவர்கள் வெகு எளிதாக வெளியே காண்பிக்க மாட்டார்கள். ஒரு சாந்த சுரூபமான தோற்றம் இருக்கும். ஆனால் குறிப்பா அந்த திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்கள்ட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்பீடு அப்படிங்கிறது எப்பொழுதுமே இருக்கும். சுய கௌரவத்துடன் எப்பொழுதுமே நம்ம ரொம்பவும் கண்ணியமாக வாழ வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் இவர்கள் ரொம்பவும் பிடிவாதமாக இருப்பார்கள். இந்த ஒரு விஷயம் நிறைய பேர்களுக்கு பிடிப்பதில்லை. இன்பம் துன்பம் எதுவாக இருந்தாலும் இவர்கள் அதனை பெரிதாக எடுத்துக் கொள்வதில்லை. ஒரு பெரிய கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் ஐயோ கப்பல் கவுந்துருச்சு,
ஐயோ இத்தனை நாள் நம்ம சம்பாதிச்சது போயிடுச்சே அப்படின்லாம் இவர்கள் வருத்தப்படுவதில்லை. வெகு எளிதாக அதிலிருந்து இவர்கள் வெளியே வந்து விடுவார்கள். இவ்வளவு பெரிய நஷ்டம், நீ கலங்காமல் நிற்கிறையே அப்படின்னு இவர்களுக்கு நிறைய பேருக்கு பிடிப்பதில்லை. இதெல்லாம் இவர்களுடைய குணாதிசயங்கள். இப்போ முக்கியமான செக்ஷன், இவர்களுடைய ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல விவரமா பார்ப்போம். அதாவது இவர்கள் பிறந்த குடும்பமா இருந்தாலும் சரி, புகுந்த குடும்பமாக இருந்தாலும் சரி, மிதுனராசி பெண்கள் எப்பொழுதுமே ரொம்பவும் விசுவாசமாக இருப்பார்கள். மேலும் இவர்களுடன் இருப்பவர்களும் அந்த விசுவாசத்துடன் இருக்கணும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பார்கள். அந்த மாதிரி இவங்களுடைய லைஃப் பார்ட்னர் விசுவாசமாக இல்லாத போது இவர்கள் கொஞ்சம் டெரர் பீஸாக மாறுவார்கள். இது நிறைய பேருக்கு பிடிப்பதில்லை. கல்யாணம் பண்ணிட்டல்ல, உன் ஹஸ்பண்ட் என்ன சொல்றாரோ நீ அதை கேட்டுத்தான் நடக்கணும். நீ என்னத்த அட்வைஸ் சொல்றது? உனக்கு எல்லாம் தெரியுமா? நீ என்ன படிச்சிருக்கிற? உன் ஹஸ்பண்ட் என்ன படிச்சிருக்கிறாரு? நீ என்னமோ பெருசா பேச வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி இவர்கள் நிறைய இடங்களில் மட்டம் தட்டப்படுகிறார்கள். குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா யாருக்காக இருந்தாலும், அது எந்த விஷயமாக இருந்தாலும் இவர்கள் ஆலோசனை சொல்வார்கள். அந்த ஆலோசனை பிரகாரம் நடந்தால் ஒரு 10 ரூபா 20 ரூபா கண்டிப்பா மிச்சமாகும். ஆனா நிறைய பேர் வரட்டு கௌரவத்துக்காக நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்னு இவர்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனையை ஏற்றுக்கொள்வதில்லை. உறவுகள்கிட்ட ரொம்பவும் பலார்னு பேசி அந்த உறவுகளை முடித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இவர்கள் எந்த ஒரு நேரத்திலும் யோசிப்பதில்லை. அதாவது மேக்சிமம் பேசி, அது நாத்தனாருக்கு ஒரு பிரச்சனையா இருக்கலாம், தம்பிக்கு பிரச்சனையா இருக்கலாம், தங்கச்சிக்கு பிரச்சனையா இருக்கலாம், பேசி அந்த விஷயத்தை தீர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுலையும் ஒரு சுபமான ஒரு முடிவு வர வேண்டும் அப்படிங்கிறதுலையும் தான் மிதுனராசி சகோதரி ரொம்பவும் துடிப்பாக இருப்பார்கள். முடிந்தவரை குடும்பத்தில் இவர்கள் பார்த்து வைக்கக்கூடிய அந்த மேரேஜுக்குத்தான் இவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இருந்தாலும் இவர்கள் நிறைய இடங்கள்ல லைஃப் பார்ட்னர் தேர்ந்தெடுத்தாலும் அதனை ஒரு அரேஞ்ச்டு மேரேஜாகவே இவர்கள் கொண்டு போக வேண்டும் அப்படிங்கிறதுல இவர்கள் துடிப்பாக இருப்பார்கள். ஒரு குடும்பத்தில் இவர்களுடைய பேச்சை கேட்டு மதித்து நடந்தால் அந்த குடும்பம் கண்டிப்பாக சுபிட்சமாக இருக்கும். ஆனா நிறைய இடங்கள்ல அது நடக்கிறது கிடையாது. மற்றவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களில் தேவையில்லாமல் இவர்கள் தலையீடு செய்ய மாட்டார்கள். ஏன்னா இந்த காசிப்பிங், அவர்கள் என்ன சொல்கிறார்கள், இவர்கள் என்ன பேசுகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் இவர்களுக்கு ஒரு பெரிய இன்வால்வ்மெண்ட் கிடையாது. எப்பொழுதும் எல்லோருடன் ஒரு நல்ல நட்புறவு வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய தாட் ப்ராசஸாக இருக்கும். கணவர் விவரம் குறைந்தவராக இருக்கிறாரே அப்படின்னு யோசிக்காமல் முடிந்தவரை அந்த கணவரை எப்படியாவது நாம் எஜுகேட் பண்ணணும். என்னுடைய கணவருக்கு சம்பாதிக்க மட்டும்தான் தெரியுது, போக தெரியுது, வர தெரியுது, ஒரு நாசுக்கா ஒரு விஷயத்தை லாங் டேர்மா யோசிக்க தெரியவில்லை. அப்படியே கீ கொடுத்த பொம்மை போல் என் கணவர் இருக்கிறார், கீங்கிறது என்னுடைய மாமியாரிடம்தான் இருக்கிறது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக கணவருக்கு ஒவ்வொரு விஷயமாக இவர்கள் சொல்லி கொடுப்பதற்கு முயற்சி செய்வார்கள். இது நிறைய பேருக்கு நிறைய இடத்தில் பிடிப்பதில்லை. சமுதாயத்தின் மீது, சமூகத்தின் மீது ஒரு அச்சம்னா ஒரு டிசிப்ளின், இப்படித்தான் போகணும், குறுக்கு வழியில் போகக்கூடாது, கலாச்சார பிடிப்பு இவர்களிடம் அதிகம் இருக்கும். தேவையான விஷயங்கள், நாகரிகமான விஷயங்கள், நல்ல விஷயங்களை இவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் குறுக்கு வழியில் இவர்கள் போவதில்லை. இவர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் இவங்க என்ன சம்பளம் வாங்குறாங்களோ கரெக்டா அந்த சம்பளத்துக்கு இவர்கள் உழைத்து கொடுத்து விடுவார்கள். நீங்கள் எனக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு ஜஸ்டிஃபிகேஷன் எது அப்படிங்கிற அளவுக்கு இவர்கள் அதனை சரி செய்து விடுவார்கள். மேலும்
இவர்கள் தனிப்பட்ட ஒரு சொந்த கதை, சோக கதை, கண்ணீர் கதை இதையெல்லாம் வேலை செய்யக்கூடிய இடத்தில் இவர்கள் புலம்புவது, அழுவது, மற்றவர்களிடம் கொட்டி தீர்ப்பது அந்த மாதிரி எல்லாம் இவர்களுக்கு கிடையாது. அடுத்தவர்களுக்காக இவர்கள் ரொம்பவும் அலட்டிக்கொள்வது, அட்வைஸ் கொடுப்பார்கள். அந்த அட்வைஸை கேட்டால் அதனை ஃபாலோ செய்தால் அடுத்தவர்கள் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும். ஆனால் இவர்களுடைய விஷயம், இவர்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்பவும் தெளிவாக இருப்பார்கள். காசு பணத்தை என்ன பண்ணுவார்கள் அப்படின்னா தேவையில்லாமல் செலவு செய்ய மாட்டார்கள். ஓரளவுக்கு சிக்கனமாக வைத்துக் கொள்வார்கள். நிர்வாகம் செய்வதில் இவர்கள், அதாவது இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல இவர்கள் ரொம்பவும் சிறந்தவர்கள். நல்ல எழுத்தாளர்கள், நல்ல படைப்பாளிகள், நல்ல கதாசிரியர்கள், இன்ஜினியர்ஸ், பெரிய பெரிய அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், இந்த மாதிரி அட்வொகேட்ஸ், பேங்கிங், டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கெல்லாம் இவர்கள் ரொம்பவும் தகுதியானவர்கள். இந்த மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட விஷயம், MLM சம்பந்தப்பட்ட விஷயம், இந்த மாதிரி விஷயத்திலெல்லாம் இவர்கள் நன்றாக செய்வார்கள். பெரிய கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவர்களை ஒரு மார்க்கெட்டிங் ஃபோர்ஸாக வைத்து நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸை, லேடிஸிடம் இந்த பிளாட்டு, அபார்ட்மெண்ட் இதெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணலான்னு இவர்கள் உபயோகிக்கப்படுவார்கள். இவர்களும் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைத்து இவர்களுடைய கை காசை மட்டும் போடாமல் ஃப்ரெண்ட்ஸு, சிஸ்டர்ஸு, கூட இருக்கக்கூடிய நபர்களுடைய காசையும் கொண்டு போய் கட்டுவார்கள். பிறகு அந்த கம்பெனிக்காரன் ஏமாத்திட்டு போனதுக்கு பிறகு இவர்களை நம்பி யாரெல்லாம் பணம் கொடுத்தார்களோ அவர்களுக்கு இவர்களே செட்டில்மெண்ட் செய்வார்கள். நம்மளால் மற்றவர்கள் பாதிக்க கூடாது அப்படின்னு. இது நிறைய இடத்துல திருமணம் ஆன பிறகு கணவனுக்கோ மாமியாருக்கோ நாத்தனாருக்கோ பிடிப்பதில்லை. என்னப்பா நீ இவ்வளவு நியாயஸ்தனா இருக்கிறியா, அந்த கம்பெனிக்காரன் ஓடினதுக்கு நீ எப்படி பொறுப்பாவ அப்படிங்கிற மாதிரி இவர்கள் நிறைய இடத்தில் தூக்கி எறியப்படுகிறார்கள். அதனால கூட்டு தொழிலாம் இவர்கள் தொடங்கும் பொழுது மேக்சிமம் இவர்கள் வெளிநபர்களை பார்ட்னர்களாக வைத்துக் கொள்வதை தவிர்க்கவும், மேலும் இவர்கள் ரொம்பவும் ஸ்மார்ட்டாக, ரொம்பவும் ஸ்பீடாக, ரொம்பவும் அலர்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஒரு காரணத்தினால் என்ன நடக்குது அப்படின்னா குரு துரோகம் சந்திக்கிறார்கள். ஏன் அப்படின்னா இவர்களுக்கு குரு என்ற கிரகம் பாதகாதிபதியாக வருகிறது. இவர்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் குரு நீசம் அடைகிறது. அப்போ இவங்களுடைய ஸ்பீடை பார்த்துட்டு இவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இவங்களுடைய பாஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இவர்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய அந்த முழுவதும் அந்த விஷயங்களை இவர்களுக்கு சொல்லி கொடுக்காமல் அப்படியே இவர்களை அசிஸ்டண்டாக வைத்துக்கொண்டு 1 வருடம் 2 வருடத்தில் நடக்க வேண்டிய விஷயங்களை 5 வருடம் 6 வருடம் தள்ளி போடுகிறார்கள். பிறகுதான் இவர்கள் நாம் இவ்வாறு உருட்டப்பட்டிருக்கிறோம் என்பதையே இவர்கள் உணர்கிறார்கள். அதனால் இந்த குரு துரோகத்தை இவர்கள் நிறைய இடங்களில் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது. மேலும் இவர்கள் புதுமையை அதிகம் விரும்புவார்கள், மாற்றத்தை அதிகம் விரும்புவார்கள். அதனுடைய காரணம் இவர்களுடைய பிளானட் மெர்க்குரி இஸ் a very fast planet, novel things, technically update things. அப்போ இவர்கள் அந்த மாற்றத்தை நோக்கி பயணிப்பது நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னே புரியாது. புரிஞ்சாத்தானே அந்த அப்டேட்டை பாராட்ட முடியும். புரியாமலேயே நீ மாறிக்கொண்டே இருக்கிறாய். அது ஒரு பாய் ஃப்ரெண்டாக இருந்தாலும் கூட ஒரு பாய் ஃப்ரெண்டுடன் நாம் பழகும் பொழுது அந்த நபர் இப்படி, அந்த நபர் அப்படி அப்படின்னு தெரிய வருவதில்லை. கொஞ்சம் பழக ஆரம்பித்த பிறகுதான் அந்த பாய் ஃப்ரெண்டோடைய ஹேபிட்ஸ் இவர்களுக்கு பிடிக்காமல் போகிறது. அதாவது ஒரு அருவருப்பை ஏற்படுத்துகிறது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த பாய் ஃப்ரெண்டு வேண்டாம் அப்படின்னு அட்லீஸ்ட் நமக்கு இப்போவாவது தெரிய வந்ததேன்னு சொல்லி இவர்கள் சில நேரத்துல ஒரு பாய் ஃப்ரெண்டை மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும். நீ நேத்திக்கு அவனை பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்ன, இன்னைக்கு நீ இவனை பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்றியே அப்படிங்கிற மாதிரி இவர்களுடைய ஆரோக்கியமான மாற்றம்ங்கிறது மற்றவர்களுக்கு பிடிப்பதில்லை. மற்றவர்கள் அதனை ஜீரணிப்பதும் இல்லை. மேலும் இன்னொரு பிரச்சனை என்ன சந்திக்கிறாங்க, இது காற்று ராசிங்கிறதுனால இவர்களுக்கு கடினமான ஒரு வேலையை கூட
பாட்டு பாடிக்கிட்டு அப்படியே ஜாலியா செய்யணும். ஒரு சமையல் பண்ணும்போது கூட ஒரு ஹம்மிங் இருக்கணும், ஒரு பாட்டு பாடணும். ஒரு வீட்டு வேலை செஞ்சா கூட ஒரு பாட்டு பாடணும், கேஷுவலா இருக்கணும். அது ஒரு கடினம் அப்படிங்கிறது உணராத அளவுக்கு ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே ஒரு நல்ல ஒரு சாங்க ஹம்மிங் பண்ணிக்கிட்டே சமையல் பண்ணுவாங்க. இல்லை வீடை கூட்டும் போது கூட அப்படியே ஜாலியாக ஹம்மிங் பண்ணிக்கிட்டே வீடு கூட்டிகிட்டு இருப்பான். இதை பார்க்கும் பொழுது, என்ன நீ இவ்வளவு ஜாலியா இருக்கியா, என் பொண்ணு பாத்தியா அந்த இடத்துல எவ்வளவு கஷ்டப்படுது, எவ்வளவு மிதி வாங்குது, எவ்வளவு உத வாங்குது, ஆனா நீனு மகாராணி மாதிரி அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு இவர்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைக்கிறது. நிறைய இடங்களில் இதுவும் பிடிப்பதில்லை. இவங்களுக்கு பேச்சிலேயே ஒரு புத்திசாலித்தனம், அந்த புத்திசாலித்தனத்தோட ஒரு நகைச்சுவை. ஏன்னா இந்த புதன்கிறதே நகைச்சுவைக்கு உண்டான கிரகம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும். அப்போ நீ என்ன இவ்வளவு ஜோக் அடிக்கிற, இவ்வளவு ஜாலியாக, உள்ளுக்குள்ள அந்த சகோதரிக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கும்னு சொன்னா தெரியாது. நிறைய இடங்கள்ல கடன் பிரச்சனை எல்லாம் இவர்கள் சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையா இருக்கும். இருந்தாலுமே இவர்கள் அந்த ஒரு நகைச்சுவை, நையாண்டி, ஜாலியாக இருப்பது, துடுக்காக பேசுவது, இளமையாக இருப்பது, இதெல்லாம் பார்த்தா இவர்களை சுற்றி இருப்பவர்களுக்கு கூட இவர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார்கள் அப்படின்னு நிறைய இடங்களில் இவர்களுக்கு பிடிப்பதில்லை. என்ன, ஒரு சின்ன விஷயத்தை கூட ரொம்பவும் காமெடியாக பேசக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இவர்களிடம் உண்டு. பிறர்களிடம், மற்றவர்களிடம் இருந்து ஒரு பெரிய மரியாதை, பாராட்டு அதெல்லாம் இவர்களுக்கு நிறைய இடங்களில் கிடைக்கிறதில்லை. ஆனா எல்லா விஷயத்திலும், அது குக்கிங் ரெசிபியா இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஒரு ஐடி ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி, ஒரு புதுமையை விரும்பக்கூடிய நபர்கள் தான் இந்த மிதுனராசி சகோதரிகள். இதுல என்னன்னா, இவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக, ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் நீசம் அப்படிங்கிறதுனால, குறிப்பா அது சகோதரர்களா இருக்கலாம், இல்ல கடனாக இருக்கலாம், இல்ல வெளிநபர்களாக இருக்கலாம், கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது அதிகம் ஏற்படுகிறது. மேலும் இவர்களுக்கு 4ஆம் இடத்தில் உச்சமடைகிறார்கள். அது காலபுருஷனுக்கு 6ஆம் இடமாக வருகிறது. அந்த இடத்திலையும் இவர்களுக்கு கடன் சுமை அதிகம் ஏற்படுகிறது. இந்த கடனை கூட இவர்கள் போராடி அடைக்கிறார்கள். இவர்களுடைய புத்திரஸ்தானத்தில் சாட்டர்ன் அப்படிங்கிற கிரகம் உச்சமடைகிறது. இப்போ நிறைய மிதுனராசி சகோதரிகளுக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது வெளியில சொல்லிக் கொள்ள முடியாத சில ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், இப்ப இந்த ADHD, இந்த ஆட்டிசம், இந்த டெவலப்மெண்ட் டிலே, இந்த ப்ராப்ளத்தை எல்லாம் இவர்கள் அதிகம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது. இவர்கள் வேலைக்கு போகிறார்கள் அப்படிங்கிறது தெரிந்துவிட்டால் இவர்களுடைய லைஃப் பார்ட்னர் இவர்களுடைய தனஸ்தானத்தில் இவர்களுடைய வருமானத்திலேயே குறியாக இருப்பார்கள். இவர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில், மாங்கல்யஸ்தானத்தில் குரு என்பவர் நீசம். இவர்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய்ங்கிற கடனை கொடுக்கக்கூடியவரும் லாபத்தை கொடுக்கக்கூடியவரும் உச்சமடைகிறார். மேலும் குழந்தைகளை குறிகாட்டக்கூடிய சுக்கிரன் காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் மீனத்தில் போய் உச்சமடைகிறது. எப்படியாவது அந்த குழந்தைகளை உச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும், வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு படிக்க வைக்க வேண்டும், ஒரு ரொம்பவும் உயர்ந்த ஸ்டேட்டஸுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கண்ணை மூடிக்கொண்டு எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் செலவாக இருந்தாலும் தலையில் இழுத்து போட்டுக்கொண்டு குழந்தைகளுக்காக அந்த குடும்ப வாழ்க்கையை இவர்கள் நகர்த்தி ஒரு மிகப்பெரிய சவாலை சந்தித்து அந்த சவாலில் ஜெயிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுகிறது. இந்த ஒரு காரணத்துக்காக கூட இவர்களை நிறைய பேருக்கு பிடிப்பதில்லை. அதை பற்றி இவர்கள் பெரிதாக கவலைப்படுவதும் இல்லை. என்னுடைய வேலை என்னவோ அதனை நான் செய்து கொண்டே இருக்கிறேன், எவ்வளவு அடி வாங்கினாலும் நான் கண்டிப்பாக ஜெயித்து விடுவேன் அப்படின்னு இவர்கள் போராடி கொண்டே இருப்பார்கள். ஒரு நல்ல மரகத பச்சை பிளஸ் ஒரு ப்ளூ சஃபயர், இந்த 2 ரத்தினங்களையும் இவர்கள் அணிந்து கொள்ளும் பொழுது இவர்களுக்கு
அந்த பெருமாளுடைய கடாட்சம், ஆஞ்சநேயருடைய கடாட்சம், நரசிம்மருடைய கடாட்சம் இவர்களுக்கு கிடைக்கும். அந்த புத்திசாலித்தனமும் அந்த ஒரு வேகமும் விவேகமும் சேரும் பொழுது இவர்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பார்கள். நம்பர் 5, 6 இந்த 2 எண்களையும் இவர்கள் லக்கி எண்களாக உபயோகிக்கும் பொழுது இவர்களுக்கு அந்த வெற்றியும் அதிர்ஷ்டமும் வந்து குவியும். வாழ்த்துக்கள். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.